முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகையா 2500 ரூபாய் தரப்போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிற கடன் சுமைக்கு வந்துட்டு 2500 ரூபாய் தர முடியாது, ஏற்கனவே நாங்க கொடுத்துருக்கோம்ல 1000 ரூபாய், அதை வேணா திரும்ப கண்டினியூவா கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேத்து சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க திரும்பவும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு சரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட அடுத்த கட்டமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த புதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் இந்த திட்டத்துக்கு கீழே மாணவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து கிரெடிட் ஆயிருச்சு. அடுத்து மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு எப்ப கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான இப்போ ஒரு ஆலோசனை வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டோட நிதி நிலைமை என்ன நிலைமையில இருக்கு, அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் கொண்டு போகலாம், இந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து நாளைக்கு வந்து ஏற்கனவே இருக்க அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க போறாங்களா, இல்ல தாவேகா அறிவிச்ச மாதிரி 2500 ரூபாய் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.